அனைவருக்கும் வணக்கம். மண்ணக்கடம்பு மரத்தை ராசி மரமாக கொண்டிருக்கும் கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டான இந்த வருடம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா கடகராசினியர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் அவமானப்படுத்தியவர்கள் முன் வாழ்ந்து காட்ட இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எதிரிகளுடைய கொட்டம் அடங்கக்கூடிய ஒரு ஆண்டாதான் இந்த 2025ஆம் ஆண்டு கடகராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அந்த வகையில இந்த புத்தாண்டினுடைய ஆரம்பத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வருடத்துல கடகராசினியர்களான உங்களுக்கு வருமானத்தை விட செலவுகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். இந்த செலவுகள் என்பது சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. என்னதான் சுப செலவுகள் இருந்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுமா என்று கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவிகள் என்பது கிடைத்து கொண்டே இருக்குங்க. அதே போல இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்யாவிட்டால் இந்த வருடத்தினுடைய கடைசியில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படும். அதனால் ஆரம்பத்திலிருந்தே பண விஷயத்தில் அதிக கவனமோடு இருப்பது நல்லதுங்க. தேவையில்லாத அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்க. அதே போல் திருமண முயற்சிகள்ல இருந்த இழுபறி நிலை நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் இருக்குது. அதே போல பொருளாதார முன்னேற்ற சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினருக்கு சிறு முயற்சிகளிலே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோகம் சம்பந்தமாக பெண் அல்லது பிள்ளை வெளிநாடு செல்ல வேண்டி இருக்கும். அஷ்டமத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட இருக்குதுங்க. எளிய சிகிச்சைகளின் போது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. அதே போல் பொருட்கள் திருடு போக கூட வாய்ப்புகள் இருக்கு என்பதால உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்ளுங்க. நெருங்கிய உறவினர்களுடன் உள்ள சுமூக உறவு அதிகரிக்க இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் ராசிக்கு அஷ்டமஸ்தானம் ஆகிய கும்பராசியில் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய பணிகள்ல நீங்கள் கவனமாக இருப்பது நன்மை செய்யுங்க. பாடுபட்டு உழைத்தும் கூட மேலதிகாரிகளை திருப்தி செய்ய இயலாது. லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் வலம் வருவதால் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி மாதங்கள்ல கூட எதிர்பாராத செலவு ஒன்றை நீங்கள் ஏற்க வேண்டி இருக்குங்க. அதே போல் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவானுடைய சஞ்சார நிலையினால அலுவலக பணிகள்ல அதிக ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக அவசியங்க. நிர்வாகத்தினருடைய குறைகளை பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்க வேண்டாங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. அதே போல மேலதிகாரிகள் உங்களுடைய பணிகளை பற்றி குற்றம் குறை கூறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரியான நேரங்களை கூடயும் பொறுமையாக நீங்கள் சூழ்நிலையை கையாளும் போது முன்னேற்றமே ஏற்பட இருக்குது. இதனால் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த மேலதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அத்தகைய புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. இருந்தாலும் அவற்றில் திருப்தி இல்லாத நிலை போல தோன்றும். ஆனால் இறுதியில் நல்ல இதுதான் நமக்கு உகந்த வேலை என்ற அளவிற்கு உங்களுக்கு திருப்தி ஏற்பட இருக்குதுங்க. அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் கடகராசியினர் மேலதிகாரிகளுடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று உங்களுடைய வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பது மிகவும் நல்லது என்பதை கிரகண
கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வெளிமாநில பயணங்களால் உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. நியாயமற்ற போட்டிகள் மிக கடுமையாக இருந்தாலும் அவற்றில் நீங்களே வெற்றி பெற இருக்கீங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதே போல புதிய முதலீடுகள் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசியினருக்கு அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. கூடுமான வரையில் முன்பணமின்றி சரக்குகள் அனுப்புவதை குறைத்து கொள்ள வேண்டுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படுங்க. கூடுமான வரை முன்பணம் வாங்குவது சிறந்ததுங்க. அதே போல் சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே விசாரித்து தெரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களுடைய சரக்குகளுடைய விலைகளை நிர்ணயித்துக் கொள்வது மிக கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் 2025ஆம் ஆண்டான புத்தாண்டில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகளும் வருமானமும் ஏற்றத்தாழ்வின்றி ஒரே சீராக இருக்குங்க என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. திரைப்படத்துறையினருக்கு சிறு அளவில் முன்னேற்றம் ஏற்படுங்க. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய படங்கள் வெற்றியை பெற்று தருங்க. இதுவரை பல காரணங்களினால் மூடப்பட்டிருந்த திரைப்பட அரங்குகளை இந்த வருடத்தில் மீண்டும் திறக்கலாங்க. அப்படி திறக்கும் போது நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு லாபகரமான ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் கட்சியில் நல்ல ஒரு சொல்வாக்கும் கிடைக்க இருக்குது. மேலிட தலைவர்கள் உங்களை புறக்கணிக்காமல் உங்களை அவர்களுடன் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட இருக்குதுங்க. கட்சியில் உருவாகியுள்ள உட்கட்சி பூசல்கள் உங்களை பாதித்தாலும் கூட இந்த வருடம் முடிவதற்குள் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகமோ அல்லது அரசியலில் நல்ல ஒரு முன்னேற்றமோ ஏற்பட இருக்குதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த புத்தாண்டில் கல்வி ரீதியான பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பமுள்ள கடகராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களை தவிர்ப்பது அவசியம். கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தில் ஜென்ம ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று இருப்பதால் வயல் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. விவசாயத்துறை தங்களுடைய ஆதிக்கத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால விவசாயத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குது. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிறு சிறு வாக்குவாதங்கள் நீங்கி குடும்ப சூழ்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. கணவன் மனைவி உறவுக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு என்பது கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் தவறாது ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம் படிப்பது அல்லது கேட்பது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமையுது.